வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 250 முட்டைகள் வரைக்கும் சராசரி இடக்கூடிய சிறப்பான வாத்தியங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒரு 6 வகையான வாத்தியங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. கோழிகளுக்கு அப்புறம் அதிக லெவலில் நம்ம வளர்க்குறது இந்த வாத்தியங்கள்லாங்க. இதில் ரொம்ப சிறப்புமிக்க இனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா காக்கி சாம்பிள் வாத்தியங்கள். இது இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் பெரிய லெவலில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு சொல்லலாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் காக்கி கலரில் மேக்ஸிமம் இதோட உடம்பு இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா இதோட பெயரில் முதல்கொண்டு இந்த காக்கி சாம்பிள்னு இருக்குங்க. இந்த இனங்கள் 250லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மாக்பி வாத்தியங்கள். இது வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்த இனங்கள் வருஷத்துக்கு 220லேருந்து 290 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக மூன்றாவது பார்த்திங்கன்னா அன்கோனா வாத்தியங்கள். இந்த இனங்களும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்க்குற இனங்கள் போலயே இந்த வெள்ளையோ கருப்புமாக திட்டாக இருக்கக்கூடிய வாத்தியங்கள் தாங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா 210லேருந்து 250 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக நாலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேல்ஸ் கக்வீன் வாத்தியங்கள்ங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சில மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு இதாக இருக்கக்கூடியது. ரொம்ப சிறப்புமிக்க இனங்களாகவோ அழகுக்காக கூட சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இனங்களை வளர்க்குறதா சொல்லப்படுதுங்க. இந்த இனங்கள் பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 330 முட்டைகள் வரைக்கும் விடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக நாலாவதாக இந்தியாவில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களில் இந்த இந்தியன் ரன்னர் வாத்தியங்களும் ஒன்றுங்க. இது பேரளவில் இந்தியன் ரன்னர் இருந்தாலும் இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா இந்தோனேசியா. இதுவும் பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 முட்டைகள் வரைக்கும் விடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதை பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் பென்குயின் வாத்தியங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில்வர் ஆப்பிளியாடு வாத்தியங்கள். இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா சராசரியாக 250 முட்டைகள் வரைக்கும் விடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக உலக லெவலில் ரொம்ப சிறப்புமிக்க வாத்தியங்கள் பற்றியோ அது எவ்வளோ முட்டைகள் இடங்கிறத பற்றியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.